Taste the Daily. இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு தொடக்க விழாவை ஒட்டி அக்கட்சியின் கொள்கை தலைவர்களின் சிலைகளை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று தவேக தலைவர் விஜய் திறந்து வைக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தவேக தலைவர் விஜய் தன்னுடைய சுற்றுப்பயண விவரத்தை அறிவிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் பனையூரில் இருக்கக்கூடிய தவேக அலுவலகத்தை நோக்கி தவேக தலைவர் விஜய் தற்போது தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சுப்ராமன். வணக்கம். கள நிலவரம். சரிதா, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட இருக்கிறது. அதற்காக அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகம் அமைந்துள்ள பனையூருக்கு தற்பொழுது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். பனையூரில் அந்த தலைமை அலுவலகத்தில் தவேகவினுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியார், அதே போல காமராஜர், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள் உள்ளிட்டோருடைய அந்த மார்பளவு சிலைகள் அங்கு திறக்கப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளையும் தற்போது விஜய் அவர்கள் அங்கு சென்று வழங்க இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 120 அதாவது நிர்வாக வசதிக்காக 120 மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்படும் என்று விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலே கடந்த 4 கட்டமாக மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று 5வது கட்ட பட்டியலானது வெளியிடப்படும் என்று தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்டங்கள் ரீதியாக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற உத்தரவானது தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்திலிருந்து அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவலானது சொல்லப்படுகிறது. இந்த தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டு ஓராண்டு நிறைவு செய்து, அதாவது 2ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது. இந்த ஓராண்டில் அவர்கள் அந்த விக்கிரவாண்டியில் கடந்த வருடம் மாநாடு ஒன்றை சிறப்பாக நடத்தி முடித்திருந்தார்கள். அதற்கு அடுத்ததாக தற்பொழுது இந்த நிர்வாக வசதிக்காக மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அதே போல பேரூர் கிளை நிர்வாகிகளை நியமிக்கும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் எல்லாம் முடிந்தவுடன் 2026 சட்டமன்ற தேர்தலே எங்களுடைய இலக்கு. அதற்கு நடுவில் வரக்கூடிய எந்த விதமான தேர்தலிலும் நாங்கள் போட்டியிட போவதில்லை என்று உறுதியாக தவேக தலைவர் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலே தவேகவினுடைய அந்த கொள்கை அடிப்படையில் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல காலையில் அவர் இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு எக்ஸல வாயிலாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தால் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை மட்டுமே நாம் ஒரு இலக்காக வைத்து நாம் பயணிக்க வேண்டும், அதற்காக தொண்டர்கள் உழைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அதே போல அவர் மக்களுக்காக அரசியலை மக்களோடு மக்களாக நிற்பதை அறிவித்தோம். அதே போல 50 கொள்கை தலைவர்களை, சமூக நீதி கொள்கைகள், மாபெரும் செயல் திட்டங்களை அறிவித்தோம். அதன் வாயிலாக அரசியல் களத்தில் அத்தனை திட்டங்களையும் அதிர வைத்திருக்கிறோம் என்றும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். தற்பொழுது இவர் இந்த பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே அந்த பனையூரில் உள்ள தவேக தலைமை அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். அங்கு ஏராளமான அந்த மாவட்ட நிர்வாகிகள் குவித்திருக்கிறார்கள். 5ஆம் கட்ட அந்த மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. அடுத்தடுத்த கட்டமாக முழுமையான மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. இதன் பின்பாக விஜய் அவர்கள் என்னென்ன முன்னெடுப்புகளை எடுக்கப் போகிறார், கட்சி ரீதியாக அவர் எந்தெந்த கட்டமைப்புகளை உருவாக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பானது தவேக தொண்டர்களிடையே எழுந்திருக்கிறது. தற்பொழுது அவர் அந்த இல்லத்திலிருந்து புறப்பட்டு தவேக அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அங்கு கொள்கை தலைவர்களுடைய சிலைகளை சுப்ராமன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily.